பிள்ளைகளே, உங்களை யாவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கான வெற்றியின் வார்த்தைக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கான வெற்றியின் வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியா சொல்கிறது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனத்து கூட்டத்துக்குள் வந்து பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மகள் 12 வருஷமாய் தன்னுடைய வியாதினால கஷ்டப்பட்டு அநேகரால் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருந்த மகளுடைய வாழ்க்கையில இயேசுடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் சுகமாகுவேன் என்று சொல்லி கூட்டத்துக்குள் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால். இந்த மகள் இயேசுவை அறியாதிருந்தோம், ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த கேள்வினால் அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. இந்த மகளுக்குள்ள அந்த விசுவாசத்தினால் இப்போ பேச ஆரம்பித்தார்கள். நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாகுவேன் என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தை தொட்டார்கள். இன்னைக்கு நீங்க என்ன ஆக வேண்டும் என்று நீங்க சொல்கிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் சொன்னபடி ஆகும். அந்த 12 வருஷமா இருந்த மகளுக்கு நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாகுவேன் என்று ஒரு பெரிய விசுவாசம் அவளுக்குள் இருந்தது. அதனால் அவள் தொட்ட உடனே அவளுக்குள் சுகமானது. ஸோ நீங்கள் விரும்புங்கள், கர்த்தர் சுகம் கொடுப்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.